Hi friends, இந்த புது வீடியோவில் உங்களை பார்க்கல சந்தோஷம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு சாங் கேட்டு எப்படி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ சில டைம் நம்மளுக்கு டைம் கிடைக்காது, நம்ம கேட்டுகிட்டே எப்படி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சாங்கை கேட்கணும். ஸோ திருப்பி நம்ம சாங் கேட்கணும். ஸோ இப்படி சாங் திருப்பி கேட்கறதுனால என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு அந்த பீட் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆகும். ஸோ சில டைம் நம்ம ஒர்க்கில் இருப்போம். ஸோ நீங்கள் ஒர்க்கில் இருக்கும்போது ஒரே சாங் எடுத்துகிட்டு அந்த லூப் ஆன் பண்ணிவிட்டு திருப்பி அந்த சாங் நீங்கள் கேட்டுகிட்டே இருங்க. ஸோ இப்படி கேட்கும்போது ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது ரொம்ப அதுக்குள்ளே எப்படி வாசிக்கிறாங்க அப்படின்னு பார்க்காம அந்த சாங் எந்த டெம்போவில் வாசிக்கிறாங்க, ஸோ அந்த சாங் எந்த ஃபீலில் வருது அப்படி பாருங்கள். ஸோ எல்லா சாங்குமே ஒரே ஃபீல் இருக்காது. ஸோ சில சாங் வந்து சாஃப்ட் ஃபீல் இருக்கும், சில சாங் ஹார்டான ஃபீல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டெம்போ கண்டுபிடிக்க பாருங்கள், நெக்ஸ்ட் அந்த சாங்கோட ஃபீல் கண்டுபிடிக்க பாருங்கள். ஸோ அதில் தேர்ட் பார்த்திங்கன்னா அந்த சாங் என்ன ஜானரில் வாசிக்கிறாங்க. ஸோ ராக்கில் வாசிக்கிறாங்களா, ஹெவி மெட்டலில் வாசிக்கிறாங்களா, ஜாஸில் வாசிக்கிறாங்களா, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கண்டுபிடிக்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் சிம்பிளாக அவங்களுக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு அந்த சாங்லேருந்து என்னெல்லாம் கண்டுபிடிக்க முடியுதோ அது ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ செகண்ட் பார்த்திங்கன்னா அந்த சாங்கில் அந்த ட்ரம்மர் வந்து எந்த டைனாமிக்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ என்ன டெக்னிக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி ஒரு சாங் நம்ம கேட்கும்போது நம்ம எப்பயுமே பேஸ் ட்ரம் கண்டுபிடிக்க பார்ப்போம். ஸோ பேஸ் ஹையட் வந்து எந்த கவுண்ட்டில் வருது, ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சில டைம் வந்து அந்த டைனாமிக்ஸில் வந்து கோஸ்ட் நோட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கோஸ்ட் நோட்டு எந்த இடத்துல அப்ளை பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன டியூனிங்கில் ஒரு சாங் வாசிக்கிறாங்க அப்படி பாருங்கள். ஸோ நம்ம நிறைய சாங்ஸ் நீங்கள் கேட்கும்போது தெரியும். ஸோ எல்லாருமே ஒரு டியூனிங்கில் அவங்க ட்ரம்ஸ் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க ட்ரம்ஸ் EQ பண்ணுறதுலேருந்து மற்ற செட்டிங் வரைக்கும் அவங்க எத்தனை சிம்பிள்லாம் வச்சுருக்காங்க, ஸோ என்ன டைப் ஆஃப் சிம்பிள் வச்சு ஆட் பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரிலாம் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ இப்போ வரைக்கும் நான் சொன்னதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு அந்த சாங்கோட ஸ்ட்ரக்சர் வந்துடும். ஸோ இப்போ அந்த சாங்கோட ஸ்ட்ரக்சர் வந்ததுக்கப்புறம் நீங்களாவே ஒரு பேப்பரில் பென் எழுதிட்டு ஸோ எந்த கவுண்ட்டில் பேஸ் ட்ரம் வருது, எந்த கவுண்ட்டில் கிக் ட்ரம் வருது, ஹையாட் வருது, ஸோ இது 3 மட்டும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாங்கோட க்ரூவ் தான், அதாவது சாங்கோட பீட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபில் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி பேசிக்காக என்ன அவங்க க்ரூவ் வாசிக்கிறாங்க அதை நீங்கள் கண்டுபிடிக்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஸோ நீங்கள் ட்ரம்ஸ் முன்னாடி உட்காந்து ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஃபஸ்ட் சொன்ன மாதிரி அது என்ன பீட் வாசிக்கிறாங்க அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஸ்லோவாக முடிஞ்சால் அந்த சாங்கோட டெம்போ கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாசிக்கிறதை நீங்கள் கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாது, கண்டினியூஸாக வாசிட்டே இருப்போம், கவுண்ட் கேட்டே வாசிட்டு இருப்போம். ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாசித்ததை நீங்கள் திருப்பி ப்ளே பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல இப்படி வாசிச்சிருக்கலாமோ, இதை கொஞ்சம் இன்னும் நேரம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாமே அப்படி தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஃபோர்த் பார்த்திங்கன்னா நீங்கள் வாசித்ததை ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள். ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை கேட்டுட்டு அதில் நீங்கள் என்ன மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்கீங்கன்றது நெக்ஸ்ட் டைம் வாசிக்கும் போது கரெக்டாக வாசிக்க ட்ரை பண்ணுங்கள். சில டைம் எப்படி இருக்குன்னா சில பேர் எப்படி கேட்பாங்கன்னா அந்த ஒரிஜினல் சாங்கில் இருக்கிற மாதிரி எக்ஸாக்ட் இது அப்படின்னு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சில டைம் நம்ம ஒரு பேண்டாக உட்காந்து வாசிக்கும் போது இல்லை ஒரு ப்ரோக்ராமில் பேண்டாக வாசிக்கும் போது நம்மளுக்கு என்ன ஒரு சாங் தெரியுதோ அதை நம்ம கேட்டுட்டு ஸோ அதில் வர மாதிரியே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக அதில் வர மாதிரி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஈஸியாக இருக்கணும்னா நீங்கள் ஒரு சாங் எடுத்துகிட்டு ஓரளவுக்கு அந்த பீட்ஸ் குரூப்ஸ் கேட்டுட்டு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லாட்டி எக்ஸாக்ட் அதே மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நான் சொன்ன இந்த ஐடியாஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது தவிர வேறு நீங்கள் ஒரு சாங் எடுத்துட்டிங்கன்னா எப்படி அதை கேட்பீங்க, ப்ரோக்ராம் போகிறீங்க, உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அந்த டைமுக்குள்ளே நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அந்த சாங் நீங்கள் எப்படி கேட்குறீங்க, நீங்கள் என்னெல்லாம் ஐடியா பண்ணுறீங்கன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் நான் சொன்ன ஐடியாஸ் வச்சு நீங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஐடியாஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு புது டாபிக் கூட பார்க்குறேன். பாய்.